காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒருமுறை காஞ்சிபுரம் மடத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு ஊரிலிருந்து ஆட்கள் பெருங்கூட்டமாக வருகிறார்கள். ஒரு பெரிய பணக்காரர் மிராசார் தன்னுடைய பெரிய அளவிலே கூடையாக பழங்களை எடுத்துக்கொண்டு மகாபெரிவாரிடத்திலே கொண்டு கொடுக்கிறார். மகாபெரிவாரிடத்திலே கொண்டு கொடுத்த மாத்திரத்தில் மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரிலே தான் பெரியவா இருக்கிறார், மடத்தில் இல்லை. ஆனாலும் அந்த பழத்தை மிராசார் கொடுத்து முடித்த மாத்திரத்திலே பெரியவா என்ன சொல்கிறார், இந்த மிராசாரத்திலே நீ என்ன பண்ணு, அந்த செவத்துக்கு அந்த பக்கம் போய் பாரு, இந்த பழக்கூடையெல்லாம் இருக்கிற பழத்தை எல்லாம் கொண்டு அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, அங்கே போய் கொடுத்து விடு என்று சொல்கிறார். மிராசார் யாரோ இருக்க போகிறார் நினைத்து கொண்டு அங்கே போய் பார்த்தால் ஒரு 50-100 நரிக்குறவர்களும் நரிக்குறத்திகளும் அங்கே சாப்பாட்டுக்கே உட்கார்ந்து கொண்டு யாராவது கொடுக்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்க இவர் பார்க்கிறார். என்ன பெரியவா, நாம் பழத்தை பெரியவாடத்திலே கொடுத்தால் நரிக்குறத்திலே கொடுக்க சொல்கிறார் என்று சொல்லும் பொழுது இது பெரியவா உத்தரவு, வேறு வழி இல்லை என்ற உடனே அந்த கூடையாக கொண்டு வந்த பழங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த நரிக்குறவரிடத்திலே கொடுத்து விட்டு அவரிடத்திலே கொடுத்து, என்ன கொடுத்தாயா என்று கேட்கிற பொழுது ஆமாம் பெரியவா அவரிடத்திலே கொடுத்தேன். எல்லோரும் நூற்றுக்கணக்கான நரிக்குறவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு தான் வாழ்க்கையிலேயே பார்க்காத விதமாக அந்த பழங்களை எல்லாம் எல்லோரும் தான் சாப்பிட்டது மட்டுமின்றி தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்து, அவர் நரிக்குறவரோடு வந்த ஒரு குரங்கு குட்டிக்கும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் என்று பெரியவாடத்திலே சொன்ன மாத்திரத்தில், நாமெல்லாம் வாழ்க்கையில் பணம் வச்சிருக்கோம், நாமெல்லாம் எதை வேணாலும் நிறைவேற்ற முடியும், நினைச்ச நேரத்தில் பழத்தை வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் அவள்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் நம்ம சம்பிரதாயத்தையே மறந்துட்டோம். நாம இன்னைக்கு கவலை இல்லாத ஒரு மக்கள் இருக்கிறான்னு சொன்னால் நரிக்குறவர்கள் தான். நாமெல்லாம் இன்னைக்கு குடுமி வச்சுக்க மறந்துட்டோம். ஆனால் பாருங்க, இன்னைக்கும் அவ சம்பிரதாயத்தை விடாம இன்னைக்கும் குடுமி வச்சுட்டு இருக்கா. ஒரு கணவன் ஒரு மனைவி என்கிற சம்பிரதாயத்தோடு ஏகபத்தினி விரதனாக இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனாலே தான் இன்னைக்கு நாட்டில் மழை பெய்யறது என்று குறவன் குறத்திகளுக்கு கூட அருள் பாலித்து இன்னைக்கு ஏழைகளுக்கும் இறங்குகிற ஒரு உன்னதமான மகா புருஷராக மகா பெரியவா இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னது மாதிரி அந்த பணக்காரர் கொண்டு வந்த பழத்தை எடுத்து கொண்டு போய் நரிக்குறவர்களுக்கு கொடுத்து கொண்ட சொன்ன செய்தியையும், ஒருமுறை தஞ்சாவூரிலிருந்து வந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு பெரிய கூடை நிறைய பழங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதோடு சேர்ந்து ஒரு கவரையும் வைக்கிறார். பெரியவா கேட்கிறார், அந்த வக்கீலிடத்தில் இது என்ன கேட்கிறார், பெரியவா உங்களுக்கு தட்சணை எவ்வளோ என்று கேட்கிறார். 15,000 ரூபாய் என்று சொன்ன உடனே பெரியவா சொன்னார், நீ என்ன பண்ணு, இந்த பழக்கூடையை கூட எடுத்துட்டு போயிடு, எனக்கு ஒரு 2 ஏதோ வாழைப்பழம் இருந்தால் போகிறோம், இந்த கவரை கொண்டு நீ எதில் வந்திருக்க, காரில் வந்திருக்கியா, அங்கே கொண்டு வச்சுட்டு வான்னு சொல்கிறார். வந்தவர் உடனே ஒன்றும் புரியாமல், அந்த பணம் ரொம்ப தேவையான நேரத்தில் 15,000 ரூபாய் என்பது 15 லட்சம் ரூபாய்க்கு சமானம் அந்த காலத்தில். அவர் மடத்து மேனேஜர், என்ன பெரியவா 15,000 ரூபாய் கொடுத்ததை போய் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்களே என்று அந்த வக்கீல் போன பிற்பாடு மகாபெரியவரிடத்திலே கேட்ட பொழுது அவரிடத்திலே மகாபெரியவர் சொன்னாராம், நமக்கு இது தேவைதான், இருந்தாலும் அந்த 15,000 ரூபாய் என்பது அவர் பொய்கேஸில் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம், பொய்கேஸில் வாதாடிய பணம், அந்த பணம் நம்ம எடுத்துக்க கூடாது, அதனால்தான் அவரை கொண்டு அங்கு வைக்க சொல்லிவிட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த வக்கீலுக்கு அதனால்தான் வெறும் பழத்தை மட்டும் எடுத்துட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினேன் என்று சொன்ன மகா பெரியவா எப்பொழுதுமே பணத்தை பிரதானமாக வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும், அதோடு மட்டுமல்ல உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரு அற்புதமான மகான் இருக்கிறார் என்று சொன்னால் அது காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு உமாச்சி தாத்தா மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளாகத்தான் இருக்க முடியும். ஹரஹர சங்கர
ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.